ஆதவன் தொலைக்காட்சியினர்களுக்கு இனிமையான வணக்கம். இன்று 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2016 சனிக்கிழமை. முதலில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையை பார்க்கலாம். சமஷ்டிக்கு அஞ்சாதீர்கள், வடக்கு முதல்வர் CV கோரிக்கை என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சமஷ்டி மூலம் இனவாதம் தலை தூக்கப்பட்டுள்ளது என்பது பைத்தியகாரத்தனமான கூற்றாகும். பல வருடங்களாக அரசியல்வாதிகள் சமஷ்டி என்றால் நாடு பிளவடைந்துவிடும் என்று தொடர்ச்சியாக கூறி வருகின்றனர். இதனால் நீங்களும் அவ்வாறு நம்புகின்றீர்கள். அந்த கூற்று உங்களுக்கு பழக்கமாகிவிட்டது. பத்திரிகை புத்தகங்களை எடுத்து பாருங்கள். சமஷ்டி முறை என்றால் என்னவென்பது உங்களுக்கு புரியும் என்று வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்தார். இந்தியாவிலும் இந்த சமஷ்டி முறை நடைமுறையில் இருக்கின்றது. கனடாவிலும் சுவிட்சர்லாந்திலும் இந்த சமஷ்டி முறைமை நடைமுறையில் உள்ளது. சமஷ்டி முறையினூடாக ஒரு நாளும் நாடு பிளவடைந்து செல்லாது என்று வடக்கு முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய மலையக பக்கத்தில் வெளியாகிய செய்தியாக 2500 ரூபாய் சம்பளம் அதிகரிப்பின் மூலம் கூட்டு உடன்படிக்கை என்பது நம்பிக்கை இழப்பு. அசீஸ் ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் அஷ்ரப் அசீஸ் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் தோட்ட தொழிலாளர்களுக்கு ரூபாய் 2500 சம்பளம் அதிகரிப்பின் மூலம் கூட்டு உடன்படிக்கை மீது தோட்ட தொழிலாளர்கள் நம்பிக்கை இழக்க தொடங்கிவிட்டனர். அரசாங்கம் தோட்ட தொழிலாளர்கள் மீது பற்றுக்கொண்டு முதல் முறையாக வரவு செலவு திட்டத்தின் மூலம் சம்பள உயர்வை வழங்க முன்வந்திருப்பது வரவேற்கக்கூடிய விடயம். தொடர்ந்தும் வரவு செலவு திட்டத்தின் மூலம் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வை வழங்கி வந்தால் தொழிலாளர்கள் சம்பள உயர்வு கோரி போராட வேண்டிய அவசியம் இருக்காது என அசீஸ் ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் அஷ்ரப் அசீஸ் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கின்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. உலகளாவிய ரீதியில் தொழிலாளர் தினமான மே தினம் கொண்டாடுவதற்கு அரசியல் கட்சிகள் தொழிற்சங்கங்கள் ஏற்பாடுகள் செய்துள்ளன. எமது நாட்டிலும் மே தின பேரணியையும் கூட்டங்களையும் நடாத்துவதற்கு பிரதான அரசியல் கட்சிகள் ஏற்பாடுகளை செய்துள்ளன. ஆளும் கட்சியில் அங்கம் வகிக்கும் ஐக்கிய தேசிய கட்சி கொழும்பிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி காலியிலும் மே தின கூட்டங்களை நடத்த உள்ளன. தொழிலாளர்களின் உரிமைகளை வலியுறுத்தி நடத்தப்படுகின்ற மே தினம் எமது நாட்டை பொறுத்தவரையில் இன்று அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்களின் பலத்தை காட்டுவதற்கான போட்டியாக மாறியுள்ளமை கவலையளிக்கும் விடயமாக உள்ளது. எமது நாட்டை பொறுத்தவரையில் அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் மே தின பேரணிகள் மற்றும் கூட்டங்களுக்கு மக்களை அழைத்து வந்து தமது அரசியல் பலத்தை காட்டும் நிகழ்வாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. கடந்த பல வருடங்களாகவே இந்த நிலைமை நீடித்து வருகின்றது. தொழிலாளர்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். வடக்கு கிழக்கு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொழில்களை இழந்த நிலையில் தமது வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாது திண்டாடி வருகின்றனர். அப்பகுதியில் யுத்த பாதிப்புக்குள்ளான மக்கள் உரிய தொழில்களின்றி பெரும் கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றனர். புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளிகளில் பெருமளவானோர் உரிய வருமானமின்றி கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றனர் என்பதாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் அதனை வலியுறுத்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக மக்களை தவறாக வழிநடத்த மஹிந்த முயற்சிக்கின்றார், எந்த ஒரு கல்வி சேவைக்கும் வெற்றில்லை அர்ஷடி சில்வா என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. புதிய பெறுமதி சேர் வரி எந்த ஒரு கல்வி சேவை துறை மீதும் அறவிடப்படவில்லை என தெரிவித்திருக்கும் பிரதி வெளிவிவகார அமைச்சர் அர்ஷடி சில்வா இந்த விடயத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மக்களை தவறாக வழிநடத்த முற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தயவு செய்து மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம். புதிய வெட் எந்த ஒரு கல்வி சேவைக்கும் இல்லை என்றும் தமது உத்தியோகபூர்வ Facebook பக்கத்தில் அர்ஷடி சில்வா எழுதியுள்ளார் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் அடிப்படைவாத சக்திகளுக்கு எதிரான விழிப்புணர்வு அவசியம் என்கின்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. பன்முக தன்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் அடிப்படைவாத சக்திகள் சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்திற்கும் ஐக்கியத்திற்கும் எப்போதுமே கேடு விளைவித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. தெற்காசிய நாடுகளில் ஒன்றான பங்களாதேஷில் மத அடிப்படைவாத சக்திகள் சுதந்திரமான சிந்தனை கொண்டவர்களும் மத சார்பற்றவர்களுமான எழுத்தாளர்கள் புத்திஜீவிகள் நாத்திகர்களை ஈவிரக்கமின்றி இல்லாதொழிக்கும் நடவடிக்கைகளை அண்மை காலமாக தீவிரப்படுத்தியிருப்பதை அவதானிக்க முடிகின்றது. இந்த அடிப்படைவாதிகளின் அண்மைய இலக்காக ராஷாக்கி பல்கலைக்கழக பேராசிரியர் ரி சவுல் கரீம் சித்திக் பலியாகியிருக்கின்றார். அவரின் படுகொலைக்கு IS தீவிரவாத அமைப்பு உரிமை கோரியிருப்பதுடன்
அதனை நியாயப்படுத்த முயற்சிப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. பலியான பேராசிரியரை நாத்திகர் என அந்த அமைப்பு குற்றம் சாட்டியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈராக், சிரியா போன்ற மத்திய கிழக்கு நாடுகளில் மனிதாபிமான கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கும் IS பங்களாதேஷிலும் இயங்குவதை உறுதிப்படுத்துவதாக அண்மைக்கால சம்பவங்கள் காணப்படுகின்றன என்பதாக அதனை வலியுறுத்தி இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக கைது வேட்டை உடன் நிறுத்தப்பட வேண்டும், சர்வதேசமும் எதிர்ப்பு என்கிறார் சம்பந்தன். இந்த வலியுறுத்தலை பிரதமரிடம் நேரில் தெரிவித்துவிட்டேன். கைதுகள் இனிமேலும் தொடர்ந்தால் அதற்கு எதிரான நடவடிக்கைகளை நாம் தயக்கமின்றி எடுப்போம். காரணமின்றி கைது செய்யப்பட்டவர்கள் உடன் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் தொடரும் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் கைது வேட்டை உடன் நிறுத்தப்பட வேண்டும். தமிழ் மக்கள் அச்சமின்றி வாழும் நிலைமை அங்கு ஏற்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறு அரசை வலியுறுத்தியுள்ளார் எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ரா சம்பந்தன் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் என்னவோ நடக்குது, மர்மமாய் இருக்குது என்கின்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இலங்கை வாழ் தமிழ் மக்கள் மனித உரிமை ஆணைக்குழுக்களை நாடி ஓட வேண்டிய நிலைமை மீண்டும் உருவாக்கப்படுகின்றதா என்ற பெண்ணும் பெரிய வினா மேலெழுந்து வருகின்றது. நல்லாட்சி அரசு பதவி வந்த ஓராண்டு காலத்துக்குள் இத்தகைய ஓர் அதர்மம் முளைத்து எழுமென்று அவர்கள் நினைத்து பார்த்ததில்லை. போலீசாரினால் அல்லது இராணுவ தரப்பினரால் கைது செய்யப்படும் எவர் குறித்தும் காரணத்தை விளக்கி உறவினர்களுக்கு உத்தியோகபூர்வமாக பதிவு பத்திரம் வழங்கப்பட வேண்டும் என்பது நடைமுறை. ஆனால் மஹிந்த ஆட்சியாளர் காலத்தில் இது குறித்து எந்தவித அக்கறையும் காட்டப்படவில்லை என்பது பரகசியமானது. அதே பாதையில் மைத்திரியின் அரசு தடம் பதித்து வருவது மெல்ல மெல்ல பெருத்து பருத்து வருகின்றது. ஒரு வகையில் மஹிந்த அரசை விட நல்லாட்சி அரசும் அதே இடத்தில் தடம் பதித்து வருகின்றது என்பதாக அதனை வலியுறுத்தி இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக கைது வேட்டை உடன் நிறுத்தப்பட வேண்டும், சர்வதேச சமூகமும் எதிர்ப்பு என்கின்றார் சம்பந்தன். எமது இந்த வலியுறுத்தலை பிரதமரிடம் நேரில் தெரிவித்துவிட்டேன். கைதுகள் இனிமேலும் தொடர்ந்தால் அதற்கு எதிரான நடவடிக்கைகளை நாம் தயக்கமின்றி எடுப்போம். காரணமின்றி கைது செய்யப்பட்டவர்கள் உடன் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வளம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய வளம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக பிரபாகரன் எதிர்த்தது போல விக்னேஸ்வரனும் கடும் போக்கு, அமைச்சர் தயாசிரி சாடல் என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் வடக்கு முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனின் செயற்பாடுகள் அமைந்துள்ளதாக தெரிவித்த அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர, தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் எதிர்ப்புகளை போன்று விக்னேஸ்வரனும் கடும் போக்குகளை வெளிப்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக லங்காதீப பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகளின் ஊடக அறிவித்தல் தொடர்பில் ஊடக அமைச்சின் செயலாளர் விளக்கமளிக்க வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இலங்கைக்கு 1.5 பில்லியன் கடனுதவி வழங்க சர்வதேச நாணய நிதியம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் உலக செய்தி பக்கத்தில் வெளியாகிய செய்தியாக அலேபோவில் மனித பேரவலம், மருத்துவமனை மீது விமான தாக்குதல் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையில் இந்திய செய்தி பக்கத்தில் வெளியாகிய செய்தியாக சோனியா கருணாநிதி ஒரே மேடையில் பிரசாரம் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சுடரொளியின் கேலி சித்திரம் மேதினத்தை கொண்டாடுவதில் முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய ஜனாதிபதியும் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு பக்கம் வெட்வரி அதிகரிப்பினால் பொதுமக்களின் நிலை குறித்து அவர்கள் கண்டுகொள்ளாத வண்ணம் இருப்பதாக அதனை வலியுறுத்தி இன்றைய கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தினக்குரலின் கேலி சித்திரம் சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு கடனுதவி வழங்கப்படுகின்ற போதிலும் ஒரு பக்கம் சாதாரண பொதுமக்கள் வெட்வரியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே அந்த கடன் தொகையை கொண்டு வெட்வரி என்பதினூடாக சாதாரண பொதுமக்களின் தலையை துண்டிக்க முற்படுவதாக அதனை வலியுறுத்தி இன்றைய கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்று கொழும்பிலிருந்து வெளியான நாளேடுகளினதும் பிராந்தியத்திலிருந்து வெளியான நாளேடுகளினதும் செய்திகளை பார்த்திருந்தோம். மற்றும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.